அனைவருக்கும் என் முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மகாலட்சுமி. நான் தற்பொழுது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராசர். தாய்நாட்டின் பணியில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு கல்வி கண் திறந்த காமராசர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்னும் ஓர் ஊருண்டு. அது தற்பொழுது விருதுநகர் என்று அழைக்கப்படுகின்றது. அவ்வூரில் தேங்காய் வியாபாரியான குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903 ஜூலை திங்கள் 15ஆம் நாள் காமராசர் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி. இவரது தாய் இவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பர். பின்னர் இவரனையும் சேர்த்து காமராஜர் என்று அழைக்கப்பட்டார். நாகம்மாள் இவரது தங்கை. இவரது 6வது வயதில் தந்தை காலமாகிவிட்டார். எனவே இவரது தாய்மாமன் கருப்பையா நாடாரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார். பின்னர் தாய்மாமன் வைத்திருந்த துணிக்கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். வேலை செய்யும் போதே செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அது மட்டுமின்றி விடுதலை இயக்க போராட்டங்களுக்கும் செல்வார். இவர் விடுதலை இயக்கத்தில் ஈடுபடுவதை இவரது குடும்பம் விரும்பவில்லை. எனவே இவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினார்கள். அங்கேயும் இவரது மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை வைத்திருந்தார். அங்கே இவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுதும் இவரது விடுதலை இயக்க பணிகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. வைக்கம் என்னும் ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடை இருந்தது. அத்தடையை நீக்குவதற்காக சத்தியாகிரகம் நடந்தது. அதில் காமராசர் கலந்து கொண்டார். 1940 காமராசர் காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். பின்னர் 1954 காமராசர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் என பல்வேறு துறைகளில் தமிழகம் 8 திக்கும் முன்னேற்றத்தை கண்டது. அது மட்டுமின்றி பல்வேறு நலத்திட்டங்களையும் கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்பொழுதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனை கண்டு மிகவும் வருத்தப்பட்டார் காமராசர். எனவே அச்சிறுவனிடம் சென்று ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அச்சிறுவனோ பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று அவன் கூறிய வார்த்தைகள் காமராசரை மிகவும் வருத்தத்திற்கு ஆழ்த்தியது. எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சார்ந்த மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது. காமராசர் ஆட்சியில் கல்வி பொது உடைமையாயிற்று. காமராசர் ஆட்சியில் இருந்த 9 ஆண்டுகளும் பொற்காலமாகும். 1963 அக்டோபர் திங்கள் 2ஆம் நாளில் காமராசர் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியை விட்டு நீங்கினார். பின்னர் 1975 அக்டோபர் 2 காமராசர் அமரரானார். கிண்டியில் உள்ள காந்தி மண்டபம் பக்கத்தில் காமராசர் நினைவாலயம் எழுப்பப்பட்டது. படிக்காத மேதை காமராசருக்கு பாரத ரத்னா விருதை வழங்கி இந்திய அரசு பெருமைப்படுத்தியது. காமராசர் இந்திய விடுதலை வீரர்களுள் ஒருவர். உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கியவர், எளியவர் துயர் துடைத்தவர், அரசியல் துறவியாக திகழ்ந்தவர், அரசியல் மேதாவியாக வாழ்ந்தவர் என கூறி இவ்வுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.